ஓர் அழகிய கிராமத்தில் பசுமையான வயல்களுக்கு நடுவே ராஜு என்ற துருதுருப்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். ராஜுவின் பெரிய வீடு ஒரு உயரமான வேப்பமரத்தின் நிழலில் இருந்தது. அந்த வேப்பமரத்தில் அழகான சிட்டுக்குருவி ஒன்று தன் கூட்டை அமைத்து தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது. ராஜு தினமும் பள்ளிக்கு செல்வதற்கு முன் கூட்டிலுள்ள சிட்டுக்குருவிகளையும் அதன் தாயையும் பார்த்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். காலப்போக்கில் சிட்டுக்குருவியின் தாய்க்கும் ராஜுவுக்கும் இடையே ஒரு விசித்திரமான நட்பு மலர்ந்தது. ராஜுவை பார்த்தால் சிட்டுக்குருவி கீச்சிக்குரலில் கத்தி அவனை வரவேற்கும். ஒருநாள் ராஜு பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது வானம் திடீரென இருண்டது. பயங்கரமான இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அப்போது ராஜு வேப்பமரத்தின் அடியில் நின்றபோது சிட்டுக்குருவி பயந்து போய் கூட்டில் நடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். ஐயோ, இவ்வளவு பலத்த காற்றுக்கும் மழைக்கும் இதன் கூடு தாங்காதே என்று பதறிய ராஜு உடனே வீட்டுக்குள்ளே ஓடினான். அங்கிருந்து ஒரு பழைய கூடையையும் துணியையும் எடுத்து வந்தான். யாரும் பார்ப்பதற்குள் மரத்தின் மீது ஏறி சிட்டுக்குருவி கூட்டை மெதுவாக பிரித்து அந்த குஞ்சுகளையும் தாயையும் கூடைக்குள் பத்திரமாக வைத்து அதன் மேல் துணியால் மூடினான். கூடையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்த ராஜு தன் அறையின் ஜன்னலோரமாக அதை பாதுகாப்பாக வைத்தான். இரவு முழுவதும் அந்த பயங்கர மழை நீடித்தது. சிட்டுக்குருவி ராஜுவின் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருந்தது. மறுநாள் காலையில் மழை நின்றபோது ராஜு கூடையை திறந்து மெதுவாக சிட்டுக்குருவி குடும்பத்தை பழைய வேப்பமரத்தின் மீதே பத்திரமாக வைத்தான். சிட்டுக்குருவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அது தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கிளைக்கு கிளை தாவி பலமுறை கீச்சுக்குரலில் கத்தியது. அப்போது அதன் தாய்க்குருவி தன் அலகில் ஒரு பளபளப்பான சிறிய நவரத்தின கல்லை கொண்டு வந்து ராஜுவின் ஜன்னலோரமாக வைத்துவிட்டு பறந்து சென்றது. ராஜுவுக்கு ஆச்சரியம். அந்த சிட்டுக்குருவியின் நன்றி உணர்வைக் கண்டு அவன் நெகிழ்ந்து போனான். அந்த கல்லை அவன் தன் நண்பர்களிடம் காட்டினான். அந்த அதிசய கல்லை பார்த்த நண்பர்கள், "நீ பெரிய செல்வந்தனாகிவிட்டாய்" என்று மகிழ்ந்தனர். ஆனால் ராஜு புன்னகையுடன், "இந்த கல்லை விட நான் சிட்டுக்குருவியின் உயிரை காப்பாற்றிய அந்த சந்தோஷம்தான் எனக்கு உண்மையான செல்வம். மேலும் உயிர்களை காப்பாற்றும் போது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியும் அவைகள் காட்டும் நன்றியும் தான் மிகச்சிறந்த பரிசு" என்று கூறினான். ராஜுவின் இந்த நல்லொழுக்கம் அந்த கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. சிட்டுக்குருவி காட்டிய விசுவாசமும் ராஜுவின் கருணையும் அந்த கிராமத்து மக்களுக்கு என்றும் ஒரு பாடமாக அமைந்தது.